150 கிராம் நாட்டு கத்திரிக்காய் அறுத்து போட்டுக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு புளி, 4 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, 3 தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள், சாம்பார் தூள், பச்சை மிளகா, கல்லுப்பு போட்டு தண்ணியை ஊற்றி வேக வச்சிட்டேனுங்க. அதுக்கப்புறமா கரண்ட் போயிடுச்சுங்க. காலைல தக்காளி சட்னிக்கு வதக்கினங்க. பிரியாணிக்கு மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுங்க. பாடாப்படுத்தி வச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கமாக கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடுகு பிடிச்சின்னு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சு கொட்டி நல்லா கடைஞ்சி சுட சுட இட்லிங்க. சரி மத்தியானம் கரண்ட் வரும், அரைச்சி செஞ்சிடலான்னு பார்த்தா கரண்ட்டை வந்துச்சுன்னா ஆனால் லோ வோல்டேஜ், மிக்ஸி ஓடலைங்க, ஓவன் ஓடலைங்க, எதுவுமே ஓடலை. இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம். இந்த முட்டை எடுத்து பார்த்திங்களா கோழி, அதுக்கு தான் வழி தெரியுமா. இதில் வேறு என்ற வாய் சரியில்லை, அதை சரின்னு கமெண்ட் போடுறாங்களே. எனக்கே ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை. நான் என்ன இது பி சுஷீலா, ஜானகி, சித்ராங்களா? எனக்கு என்ன இருக்கா அதை கேட்குறவங்க இஷ்டம் இருக்கிறவங்க கேட்கட்டும், கேட்க பிடிக்கலையா அமைதியாக போட்டோம். பேசாதீங்க. என்ன வாய்ஸ் என்னமோ போங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே கத்திரிக்காய் டேவை தாங்க போச்சு.